ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவு, பராத் என்று நாம் சொல்லுகிற இரவு. இந்த இரவுக்கு பல்வேறு சிறப்புகள் இருப்பதாக ஹதீஸ்களில் நாம் பார்க்கிறோம். சில ஹதீசுகள் பலகீனமான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளாக இருக்கின்ற அதே நேரத்தில் இன்னும் சில ஹதீசுகள் ஆதாரபூர்வமான ஹசனுடைய தரத்திலும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படியான ஒரு செய்தி இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்படுகிறது. அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்னல்லாஹ யத்தலிஉ ஃபீ லைலத்தின் நிஸ்ஃபு மின் ஷஅபான் ஃபயக்ஃபிரு லிஜமீஇ ஹல்கிஹி இல்லா லிமுஷ்ரிகின் அவ் முஷாஹின். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவில் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான். தன்னுடைய அடியார்கள் எல்லோருடைய பாவங்களையும் மன்னிக்கிறான், 2 சாராரை தவிர. ஒன்று அல் முஷ்ரிக், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர். இரண்டாவது அல் முஷாஹின், மனிதர்களுக்கு மத்தியிலே வெறுப்போடும் பகையோடும் காழ்ப்புணர்ச்சியோடும் நடந்து கொள்ளக்கூடியவர். இந்த 2 மனிதர்களுக்கும் சிறப்பான இந்த இரவிலும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைப்பதில்லை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகத்தில் சில மனிதர்களை நீங்கள் பார்க்கலாம், ஒரு சின்ன பிரச்சனை தான் நடந்திருக்கும், ஒரு சின்ன மனஸ்தாபம், ஒரு மனக்கசப்பு, அதற்கு பின்னால் அவர்கள் பேசுகிற வார்த்தை இருக்கிறதே, உன் முகத்துல கூட நான் முழிக்க மாட்டேன், நம்ம 2 பேருக்குமான உறவு இதோட முடிஞ்சிருச்சு, என் ஜனாசால கூட நீ கலந்து கூடாது. இப்படியெல்லாம் மனிதர்களுக்கு மத்தியிலே வெறுப்போடும் பகை உணர்வோடும் பேசக்கூடியவர்கள். ஏதோ தெரியாம நடந்துருச்சு, முன்ன பின்ன சில வார்த்தைகளை பேசிட்டோம், மறப்போம், மன்னிப்போம், விட்டு கொடுப்போம், கடந்து போவோம். இப்படியான வார்த்தைகள் எல்லாம் அவர்களுடைய அகராதியில் இல்லாத வார்த்தைகள். இப்படி மனிதர்களை மன்னிக்காத மனிதர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மன்னிப்பு கிடைப்பதில்லை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னொரு புறம் பாருங்கள், மனிதர்களை மன்னித்து வாழக்கூடிய மனிதர்கள், அவர்களுக்கு மறுமையில் எவ்வளவு பெரிய அந்தஸ்து என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒருமுறை நபி அவர்கள் கடவாய் பற்கள் தெரிகிற அளவுக்கு சிரிக்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஏன் சிரிக்கிறீர்கள் யா ரசூலல்லாஹ்? மறுமையின் காட்சி எனக்கு காட்டப்பட்டது, அதை பார்த்து நான் சிரிக்கிறேன். என்ன காட்சி யா ரசூலல்லாஹ்? 2 நபர்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் வருவார்கள். முதல் நபர் 2ஆம் நபரை குறித்து அல்லாஹ்விடத்திலே முறையிடுவார், யா அல்லாஹ், இவர் எனக்கு அநீதி இழைத்து விட்டார், என்னிடத்திலே வெறுப்போடும் பகையோடும் காழ்ப்புணர்ச்சியோடும் நடந்து கொண்டார், நீ அவருக்கு நீதம் செலுத்து. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவானாம், அவரிடத்திலே எடுத்து கொடுப்பதற்கு எந்த நன்மையும் இல்லையே, என்ன செய்யலாம்? இந்த மனிதர் சொல்லுவார், நன்மை இல்லை என்றால் என்ன, என்னுடைய பாவங்கள் இருந்து கொஞ்சம் எடுத்து அவனுக்கு கொடு இறைவா. அல்லாஹ் சொல்லுவானாம், என் அடியானே, உன் தலையை உயர்த்திப்பார். இந்த அடியான் தன்னுடைய தலையை உயர்த்தி பார்ப்பார். அங்கே தங்கத்தாலும் வெள்ளியாலும் வைரத்தாலும் வைடூரியத்தாலும் சேர்த்து கட்டப்பட்ட அற்புதமான சொர்க்கத்தின் மாளிகை. இந்த அடியான் கேட்பானாம், யா அல்லாஹ், யாருக்காக தயார்படுத்தி வைத்திருக்கிறாய்? எந்த நபிக்காக, எந்த ரசூலுக்காக, எந்த ஷஹீதுக்காக இதை நீ தயார்படுத்தி வைத்திருக்கிறாய்? அல்லாஹ் சொல்லுவானாம், யாருக்காகவும் கிடையாது, உன்னால் கூட அதை வாங்கி கொள்ள முடியும், என்னால் வாங்க முடியுமா இறைவா? அதனுடைய விலை என்ன? அல்லாஹ் சொல்லுவான், உன் சகோதரனை மன்னித்து விடு, அதுதான் அதற்கான விலை. இந்த அடியான் சொல்லுவான், யா அல்லாஹ், நான் என் சகோதரனை மன்னித்து விட்டேன், மறந்து விட்டேன். மன்னித்த மறுகணம் இருவரும் கை கோர்த்து கொண்டு அந்த சொர்க்கத்தின் மாளிகைக்குள்ளே நுழைகிறார்கள். அதை பார்த்தேன், சிரித்தேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சிறப்பான இந்த இரவில் அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் அல்லாஹ்வுடைய கருணையும் நமக்கு வேண்டுமா? மனிதர்களின் குற்றங்களை மறப்போம், மன்னிப்போம், அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கொள்வோம்.